ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு சர்ச்சைக்குரிய ஹிந்தி படமாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற மகாராஜ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவனை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்களமே 1862 தான் நடக்கிறதாக கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கர்சன் தாஸ் முஜி. இவர் பேசிக்காக ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியில் பிறந்த பையன். சின்ன வயசுலேயே அம்மாவை பறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாமா கூட சேர்ந்து மும்பைக்கு வர்றாப்புல, அப்போ பாம்பேக்கு வர்றாப்புல. அங்கே ஹவேலி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அங்கே ஜதுநாத் மகாராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காப்புல. அந்த ஆள், அதாவது பணபலம் படைபலம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஆளை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள், நான் தான் கடவுள், இந்த ஊர் என்ன தான் காலையில் எழுந்திரிச்சு கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அது. அந்த ஊர்காரங்களாம் காலையில் ஐயாவுடைய வீடு திறந்துருந்ததுன்னா ஐயாவை பார்த்து கும்பிட்டுட்டு தான் போய் முதல் வேளை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாயில் சாப்பாடே வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கடவுளாகத்தான் அந்த ஊரே கும்பிடுது அந்த ஆளை. ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, நீங்கள் கடவுளுக்கு உங்களால் முடிஞ்ச பணிவிடைகள் எல்லாத்தையும் பண்ணணும். அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டு பெண்கள் இங்கே கடவுளுக்கு பணிவிடைகளை பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, ஒருத்தருடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் கடவுளுக்கான சேவையை இங்கே என்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் அது என்ன சேவையை அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. கதாநாயகனை பொறுத்தளவுக்கு அவர் செவனேன்னு தான் இருக்காப்புல. கொஞ்சம் ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய, எதையுமே ஈஸியில் அக்செப்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்காக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நம்ம கதாநாயகனுடைய கதாபாத்திரம். ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகனுக்கே பர்சனலாக ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் பொழுது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகாராஜ் தான், அந்த ஆளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கதாநாயகன் பேசிக்காக அப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாப்புல. அவரே ஒரு சில விஷயங்களுக்காக களத்தில் இறங்கி செய்யும்போது இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன் மக்களை, நல்லா கேட்டுக்கோங்க. இது வெறும் படம் அப்படின்னா வெறும் படம் மட்டும் கிடையாது. உண்மையாகவே 1862 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பாம்பேயில் ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு நபருக்கும், ஒரு மதகுரு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சாமியார் அப்படின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம், அப்படி ஒரு நபருக்கும் இடையில் ஒரு கேஸ் ஒன்று உண்மையாகவே நடந்திருக்குது. அந்த உண்மை சம்பவத்தை தான் இவங்க படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கதையில் 3 பேர் எழுதின ஒரு கதை இது. இதை மல்ஹோத்ரா பி சித்தார்த் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஆகா ஓகோ சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, இந்த கதையை இவ்வளவு தான் கொண்டு வர முடியும். அதுக்கு மேலே பெருசாக எதுவுமே கிடையாது. அந்த கான்ட்ரவர்சியான மேட்ரு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைப்பே தவிர அதில் என்ன நடந்தது, கடைசியாக அந்த மகாராஜுக்கு என்ன தான் கடைசியாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் சித்தரிக்கப்பட்டிருக்கே தவிர மற்றபடி இது ஒன்றும் க்ரைம் த்ரில்லர்லாம் கிடையாது. ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். இதை தெளிவாக சொல்லிட்டேன். சாங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்தது. 2 பாட்டு நினைக்கிறேன், பாட்டுக்கெல்லாம் நல்லா தான் இருந்தது கேட்குறதுக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 4 பேர் தான். 4 பேருமே சூப்பர்வாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரத்தை. ஒன்று நம்ம அமீர்கானுடைய பையனான ஜுனைட் கான், அவர் தான் இந்த கர்சன் தாஸ் முஜி அப்படிங்கிற கதாநாயகனாக பண்ண ஆக்டரு. அட்டகாசம் பண்ணியிருந்தாப்புல. ஜெய்தீப் அகலாவத், அவர் தான் அந்த மகராஜ், அந்த சாமியார். அவராக பண்ண ஆள். அதிகமாக பெருசாக ரியாக்டே பண்ண மாட்டாப்புல. ரொம்ப மெதுவாக வருவார், மெதுவாக உட்காருவார், மெதுவாக போவார். ஒரு சின்ன ஸ்மைல், மீசை இல்லாத அந்த முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு ஒன்று சிரிப்பாப்புல. ஆனால் பயங்கர எஃபெக்டிவாக ஒரு கனெக்டை கொடுக்கும் அந்த ரோலு. இவங்க 2 பேர் போக அர்ஜுன் ரெட்டி கதாநாயகியான நம்ம ஷாலினி பாண்டே இருக்காங்களே, அவங்களுமே கிஷோரி அப்படின்னு சொல்லி ஹீரோவோடைய முதல் காதலி அப்படி வச்சுக்கலாம். அப்படி ஒரு கதாபாத்திரம். படத்தில் 2 ஹீரோயின். 2வது ஹீரோயினாக ஷர்வாரிவா, அவங்க தான் விராஜ்னு சொல்லி ஒரு ரோல் ஏற்று நடித்த நடிகை. அவங்களுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. 4 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. குறிப்பாக நான் அந்த படம் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். 4 பேர்த்துக்குமே டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் யாரோ அவங்களுக்கும் நிச்சயமாக ஒரு பாராட்டுகள். செமையாக இருந்தது. குறிப்பாக நம்ம ஜுனைட் கானுக்கு டப் பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டு கடைசி அந்த கோர்ட் ரூம் சீன்ஸில் சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ டப்பிங்கும் சூப்பராக இருந்தது இந்த படத்துக்கு. இது போக இந்த படத்துடைய வசனங்கள் டெஃபினட்டாக ஒரு சில இடங்களில் அது தமிழ் டப்பிங் தான் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அது சூப்பராகவே எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக எங்கள் மதம் அப்படிங்கிறது கடவுளாக மாற்றுறதுக்கு இல்லை, மனுஷங்களாக மாற்றுறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு வசனம் நறுக்குன்னு இருக்கும். அந்த சீன் நீங்கள் கடந்து போகும்போது தான் அந்த வசனம் எந்த அளவுக்கு அழுத்தமாக எழுதப்பட்ட ஒரு வசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரியே சார் இங்கே பாருங்கள்,
நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து 2 கதவையும் சாத்திக்கிட்டு நீங்களே பூட்டை போட்டுக்கிட்டு சாவியை நீங்களே கையில் வச்சுக்கிட்டு நான் சிறைவாசம் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேரெல்லாம் சிறைவாசம் கிடையாது. தெரியுதா? அப்படிங்கிற ஒரு மேட்ரு. அது ஒரு வசனம், சூப்பரான வசனம். அது நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வசனங்கள் அட்டகாசமாக எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த கதைக்கு பலம் தான். டெக்னிக்கலி இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபிக்கு, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்தில் ஒரு நல்ல கலர் டோன் நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த விஷயமாகட்டும்னு சொல்லி டிஐ டீம் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுக்குமே ஒரு சில வேலைகள் இருக்குது. அவங்களும் எடுத்ததை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் உண்மையாக செக்ஷுவலாக பெருசாக போர்ட்ரே பண்ணாமல் நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. இருந்தும் பெருசாக அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பக்கத்தில் வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் தான் இருக்கே தவிர பெருசாக வந்து இன்டென்ஸான செக்ஷுவல் சீக்வன்ஸ் இப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபேமிலியோட பார்க்கணும்னா ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தான் பெருசாக சர்ச்சையை கிளப்ப போகுது அப்படின்னு ரொம்ப நாளாக உருட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான். ஆனால் நான் முதல்ல தெளிவாக சொல்லிட்டேன், இந்த படத்திலே ஒரு விஷயம் சூப்பராக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். சார் இங்கே பாருங்கள், எல்லா கடவுளும் நல்ல கடவுள் தான். ஆனால் நான் தான் கடவுள்னு கடவுள் பேரை வச்சு சில பயபலியை சுற்றுறாங்க பாருங்கள், அவங்களத்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும். மக்களை எப்படி தவறாக நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி அதை யூஸ் பண்ணக்கூடாது கடவுளுடைய பெயரில் அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியம், நான் சொன்ன மாதிரி இது புனையப்பட்ட கதையெல்லாம் கிடையாது. உண்மையாக கோர்ட்டில் 1862 நடந்த ஒரு வழக்கு. அதைத்தான் இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வேறு அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை பொழுது போகலன்னா பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.